ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை காண ஏராளமானோர் குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் சுமார் 2 மணி நேரமாக வாகனத்திற்குள்ளேயே அமர்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிசெல்வம். வணக்கம் மணிசெல்வம், விவரங்கள். ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை காண ஏராளமானோர் குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் சுமார் 2 மணி நேரமாக வாகனத்திற்குள்ளேயே அமர்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் மணிசெல்வம். வணக்கம். நிச்சயமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கப்பட்டது. இன்று இந்த நிலையில் 2வது நாளான இன்று அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை காலை முதலே படையெடுத்து வருகின்றனர். இதனால் மலைப்பாதையில் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் ஏரிச்சாலை, அண்ணா சாலை, பேருந்து நிலையம், பக்கோடா பாயிண்ட், கிளியூர் நீர்வீழ்ச்சி சாலையில் சுற்றுலா பயணிகள் போக்குவரத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். 2 மணி நேரத்துக்கு மேலாக தங்களது வாகனங்களிலே காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் போக்குவரத்து போலீசார் திண்டாடி வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் நாளைய தினமும் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் காவல்துறை அதிக அளவில் பணியில் அமர்த்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிசெல்வம்.